என்னோடய பேர் பி சிவசாமி, ஊர் கக்கடவு, பொள்ளாச்சி தாலுகா. நம்ம ஃபேக்ட்ரி நேம் வந்து ஸ்ரீ விஷ்ணு பைபர்ஸ். 22 வருஷமாக இங்கே காயர் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல வந்து காயர் மட்டும் தயார் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது பித்து தயார் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்து இப்போது இந்த வருஷமாக 2 இயர்ஸாக ஜிப்ஸு தயார் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு படிப்படியாக ஒவ்வொரு வண்டியாக முதல்ல ஜாண்டியர் நல்லா பிடிச்சிது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து இந்த ஒரு 6-7 வருஷம் ஒவ்வொரு வண்டியாக ஜாண்டியர் வண்டி இறக்கிட்டு இருக்கோம். இப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் இந்த வருஷம் வந்து ஒரு 40 ஹெச்பியில் ஒரு ஜாண்டியரும், ஒரு 63 ஹெச்பியில் 4 வீலர் ஜாண்டியர் ஒன்று எடுத்திருக்கோம். நல்லா பர்ஃபார்மன்ஸோடு நல்லா இருக்குது, நல்லா ஓடுதுங்க. இப்போது இவர் வந்து என்னோட மாப்பிள்ளை. ஸ்ரீ விஷ்ணு பைபர்ஸோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நாங்கள் மொத்தமாக பார்த்துக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாண்டியர் வண்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மற்ற வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இல்லை சர்வீஸு, ஒரு மெயின்டெனன்ஸு, அதில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலர் டிரைவிங்னால எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஜாம் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் எதுவுமே இல்லை. வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை வெளியில் எடுத்து வர முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வராத அளவுக்கு இந்த வண்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட ஜாண்டியர்லேயே தான் நாங்கள் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ காயர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மட்டையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரதுலையும் சரி, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மில்லை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வகையான ரோடபிலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெச்பி நமக்கு வண்டி வேணும். அதே வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் யூனிட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிப்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெச்பி ஜாஸ்தி வேணும். ஏன்னா அது வந்து ரொம்ப வெட் மெட்டீரியல் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோ அந்த மாதிரி வந்து அள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5105 அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்து லோடபிலிட்டி, அது ஃபைபரை வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு, ட்ரை மெட்டீரியல் வந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கோ, இல்லை வந்து வித் மெட்டீரியல் வந்து நம்ம பிளாக் மேக்கிங் இடத்த கொண்டு போகிறதுக்கோ வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே வெட் மெட்டீரியல் லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 63 ஹெச்பி வண்டி தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஹைட்டில் வந்து நான் லோட் பண்ணுறதுக்கு, ஈர மெட்டீரியலை லாங் ஹைட்டில் லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 63 ஹெச்பி ஜாண்டியர் வண்டி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 4 வீலர் டிரைவிங்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக் போகணுங்கிற அவசியமே இல்லை. அதில் அது வந்து பிஆர் நமக்கு வந்து லிவர் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போய்க்கலாம். ப்ளஸ் டிரைவருக்கோட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லை, உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி சொல்லியாச்சு, பிரேக் டவுனுங்கிறது வந்து இதில் வந்து தவிர்க்க முடியாதது தான். பட் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கன்னா ஒரு டீலர் ப்ராப்பராக வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கணும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே இருக்குது. எது போனாலும் வந்து நாங்கள் உடனடியாக போய்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் இந்த ஃப்ரண்ட் வீலோட ஏதாச்சும் அது கட் ஆகிடுச்சுன்னா கூட உடனடியாக போனால் எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அது இல்லை அப்படிங்கிறது வந்து இல்லை. அப்புறம் வே ஆஃப் அப்ரோச்சும் சரி, இப்போ ஒரு நியூ வீக்கிள் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஓல்டு வீக்கிளுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுனாலும் கூட எப்போ போய் சொன்னாலுமே அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸு ப்ளஸ் அவங்க வே ஆஃப் அப்ரோச்சு, நியூ வீக்கிள் வாங்குறதுக்கு உண்டான அவங்க அணுகுமுறையுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது.